அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள், கேட்போம். ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம். பாரதி நீ புரட்சித்தி எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்தரமேரூர், தமிழ்நாடு. பாரதி நீ புரட்சித்தி, பாட்டெல்லாம் பாடும், வார்த்தைதான் வாகாக வடிவம்தான் காட்டும், வேறாக விழுதாக சமூகத்தில் ஊன்றும், வீரத்தின் சாரமாய் என்றென்றும் தோன்றும், எம்முடைய தொழிலென்று எழுத்தைத்தான் சொன்னான், விம்முதமா நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு, நேசித்தான் சுவாசித்தான் மொழியோடு நாட்டை, வாசித்தான் உயிரினைத்தான் உள்நாடிச் சென்று, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லிப்பாரு, எழும் அச்சங்கூட அச்சமற்று ஆவேசமாய் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லிடும் பாரு, பெண்ணியத்தை என்றுந்தான் கண்ணியமாய் காத்திடவே முன்னின்று முனைந்து நின்றான் பாரதி, என்றும் பெண்மைதனை போற்றிடுவோம் என்றுதானே சொல்லுவான் நம் பாரதி. பேதமற்று இருக்கத்தான் வேதம்போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி, பேதமற்று இருக்கத்தான் வேதம்போல் பிள்ளைக்கு கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, இன்ன பிறவற்றை போதனையாய் போதித்தான் பாரதி, அதை பெரியவர்களும் உணரத்தான் அருமையாக உரைத்திட்டான் பாரதி. குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று, தட்டி தட்டி சொற்களாலே நிமிர வைத்தான் பாரதி நன்கு. காலந்தான் கடந்தாலும் கவிதைதான் தைக்கும், பாரதியின் கவிதைதான் தைக்கும், ஞானத்தின் ஞானமாய் விளங்குந்தான் என்றும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்தரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து உதிர்த்த ஒரு கவிமலர். அற்புதமான கவி வரிகளோடு இணைந்திருந்தீர்கள் ஐயா. பாரதியினுடைய நெஞ்சகத்திலே வீற்றிருந்த அத்தனை ஆதங்கங்களும் உங்களுடைய கவிதையிலே மிளிர்ந்தது. வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்து இணைந்து கொள்கின்றார்